டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். செட்ஸ்னால் என்ன, ஒரு செட்டை நம்ம எப்போ செட்னு சொல்லுவோம், அது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் செட் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைப் ஆஃப் செட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எம்டி செட் ஆர் நல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டி செட்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தையில் இருக்குது. எம்டி செட், எந்த ஒரு செட் வந்து எம்டியாக இருக்கோ அந்த செட்டுக்கு பேர் வந்து எம்டி செட். அண்ட் ஆல்சோ கால்டு நல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாய்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு செட்டு வந்து எப்போ காலியாக இருக்கோ அப்போ வந்து அது எம்டி செட்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் செட். அண்டு திங்கிங் கார்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆர் த செட்ஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ளே 0 அண்டு பை சிம்பிள். இந்த சிம்பிள் பேர் என்ன, பை, எம்டி செட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ரெண்டில் வந்து எது எம்டி செட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 0ங்கிறது ஒரு எலமெண்ட் தான். அப்போ நம்ம எப்போவுமே இதை எம்டி செட்னு சொல்ல மாட்டோம். ஆனால் பைங்கிறது வந்து எப்போ வந்து ஒரு செட்டுக்குள்ளே வந்து பை அப்படிங்கிற இந்த சிம்பிள் இருக்கும் அப்படின்னா அந்த செட் வந்து எம்டியாக இருக்கும்போது. ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளே பை அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து நம்ம அந்த செட் எம்டியாக இருக்கும்போது கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த 0 அப்படிங்கிறது வந்து 0ங்கிறது கன்சிடர் ஆஸ் அ எலமெண்ட். ஸோ தட் இஸ் நாட் அ எம்டி செட். Then the type 2 set, the set is called a singleton set. What do you mean by single means only element. அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் ஒரு செட்டுக்குள்ளே இருந்தால் அந்த செட்டுக்கு பேர் தான் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. a set which has only one element is called a singleton set அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குதோ அந்த செட்டுக்கு பேர் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பின்னாடி கூட பார்த்துக்கலாம். Then the set of all even prime numbers. We have one and only even prime number. Do you know what it is? Yes, that is 2. அதாவது நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஈவன் நம்பர் வந்து 2 மட்டும்தான். ஸோ அது வந்து சிங்கிள்டன் செட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. And then third type of set, finite set. Okay, definition. A set with finite number of elements is called a finite set. அதாவது எந்த செட் வந்து finite number of elements இருக்கோ அந்த செட்டுக்கு வந்து finite set அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட் இந்த நேரத்தில் நோட்டிங் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வருவோம். an empty set has no element, so pi is a finite set அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எம்டி செட்டும் ஃபைனைட் செட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் இந்த நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரீகால் பண்ணிக்கிறேன். எம்டி செட்னா ஒரு செட்டுக்குள்ளே எந்த ஒரு எலமெண்ட் இல்லைனா அது வந்து எம்டி செட். தென் சிங்கிள்டன் செட்னா ஏதோ ஒரு செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனைட் செட்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும். அதாவது இப்போ ஒரு செட்டுக்குள்ளே 1லேருந்து 10 வரைக்கும் அந்த 10 நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைனைட் செட். அதே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் செட். இது வந்து அதுக்கு அடுத்த இதாக வரும். இன்ஃபைனைட் செட் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் வந்து அதுக்கு அடுத்த செட்டாக வரும். பாருங்கள், இந்த ஃபைனைட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். A set of family members. இப்போ நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. 6 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஃபைனைட். நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். a set of indoor and outdoor games you play. அதாவது நீங்கள் ஒரு இண்டோர் கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இண்டோர் கேம்ஸ் வந்து 2 ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த 2 தான் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவுட்டோர் கேம்ஸ் ஒரு 4 ப்ளே பண்ணுறீங்க, அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த 4 அப்படின்னா 4 தான் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் செட்டை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செட், இன்ஃபைனைட் செட். எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட் இஸ் கால்டு இன்ஃபைனைட் செட். இன் சிம்பிளி சே, இது வந்து சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செட், எந்த ஒரு செட்டை வந்து நம்ம ஃபைனைட் செட் இல்லாத செட் அப்படின்னு சொல்கிறோமோ அதை வந்து இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கால்டு இன்ஃபைனைட் செட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அதாவது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, சரிங்களா? 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அது வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவோட முடியாது. அது வந்து இன்ஃபைனைட் ஒரு நோக்கி போய்கிட்டே இருக்கிறதுனால வந்து அது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ரொம்பவே முக்கியமான டெஃபினிஷன். இது தனியாகவே கொஞ்சம் நல்லா போல்டு பண்ணி காமிச்சிருக்கலாம், ஆனால் இப்படி காமிச்சிருக்காங்க. கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். கார்டினல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸோட கவுண்ட்டு தான் கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இப்போ ஒரு செட்டுக்குள்ளே பாருங்கள், இங்கே இந்த எக்ஸாம்பிள் இந்த செட்டு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எழுதிக்கோங்க, சரிங்களா? இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் முதல்ல எழுதியிருப்பீங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூட காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி 1 2 3 4 5 6 கொடுக்கல, 7 9 11 அப்படின்னு சொல்லி கொடுத்து
தென் ஃபைண்ட் n of a. n of a is number of a. n of a என்னென்னா நம்பர் ஆஃப் a அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் a. சரிங்களா? அதுதான் கார்டினல் நம்பர் ஆஃப், அதாவது அதை தான் கார்டினல் நம்பர் சொல்லுவாங்க. இந்த n of a தான் கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ n of a is equal to 8 அப்படின்னு சொல்லி போட்டுடணும். இதுக்கு பேர் தான் கார்டினல் நம்பர். இந்த n of a பேர் தான் கார்டினல் நம்பர். சரிங்களா? அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் p is equal to xyz, p is equal to curly bracket open xyz அப்படின்னு இருக்குது, curly bracket closed. இப்படி இருக்கிற ஒரு செட்டுக்கு வந்து கார்டினல் நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தென் அடுத்த டைப் ஆஃப் செட் ஈக்குவலண்ட் செட்ஸ். Two finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. It is written as A equivalent to B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஈக்குவலண்ட் நம்பர் அப்படின்னா, ஈக்குவலண்ட் செட்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு ரெண்டு செட்டை வந்து கொடுத்துருக்க ரெண்டு செட்ஸை வந்து நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு எலமெண்ட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏங்கிற சரி இங்கே பாருங்கள், வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கீழே. கன்சிடர் ஏ இஸ் ஈக்குவல் டு பால் பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஆக மொத்தத்தில் ரெண்டோட கார்டினல் நம்பர்ஸும் ஈக்குவல் தான். சரிங்களா? அதாவது ஏவோட கார்டினல் நம்பர் பாருங்கள் 1 2, பாலுங்கிறது 1, பேட்டுங்கிறது 2. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஏங்கிற செட்டில்? 1 2 தான். தென் பியில் வந்து 1 2 தான் இருக்குது. அப்போது இது ரெண்டு செட்டுமே ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க ரெண்டு செட்டில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு செட் நம்ம அப்போ ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதுதான் கான்செப்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி எழுதிட்டு வாங்க. எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். இதுக்குன்னு கூட நான் தனியாக வீடியோ போடுறேன். ஈஸியான எக்ஸாம்பிளுங்கிறனால தான் நான் கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டு போய்கிட்டுருக்கேன். ஏதாவது டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின வீடியோவை நான் போடுறேன். தென் ஈக்குவல் செட். அடுத்த டைப் ஆஃப் செட் என்ன அப்படின்னா ஈக்குவல் செட். Two set are said to be an equal if they contain exactly the same elements, otherwise they are said to be unequal. அதாவது ஒரு கொடுத்துருக்க ரெண்டு செட்டை வந்து நம்ம எப்போ ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அந்த ரெண்டு செட்லேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது இப்போது ஏல வந்து 1 2 3 4 இருக்குது அப்படின்னா பிலேயும் 1 2 3 4 தான் இருக்கணும். அதாவது 1 2 கொஞ்சம் ஆர்டர் மாற்றி எழுதியிருக்காங்க. பிலேயும் 1 2 3 4 தான் இருக்கணும். அதாவது இங்கே ஈக்குவலண்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, ரெண்டுமே வேறு செட். ஈக்குவலண்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செட்டும் கார்டினல் நம்பர்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்தாலே போதும், அதை வந்து நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஈக்குவல் செட்டில் கார்டினல் நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அந்த எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் இது வந்து ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கில் கூட நான் கேட்பேன். நான் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவலண்ட் அண்ட் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு கூட நான் கேட்பேன். சரிங்களா? அதுக்கு என்ன ஆன்சரோ அதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு லீவ் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு டெஃபினேஷன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் 1.5 அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் செட்னால் நான் இன்னொரு டைமும் சொல்லிக்கிறேன், இது கன்ஃபியூஸ் ஆகும். ஈக்குவலண்ட் செட் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க ரெண்டு செட்டு நம்ம எப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டோட கார்டினல் நம்பர்ஸ், அதாவது ரெண்டு செட்டோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்டு ஈக்குவலண்ட் செட். அதே ஈக்குவல் செட்டை எப்போ ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஏல வந்து ஏபிசிடி அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா பிலையும் ஏபிசிடின்னு தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரெண்டும் ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தென் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். A is equal to x as that x belongs to n. அதாவது எக்ஸுங்கிற எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 less than or equal to x less than or equal to 8 அண்ட் b is equal to 4 5 7 8 6 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவல் செட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈக்குவல் செட்டாக இல்லைங்கிறது அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இதுக்குன்னு கூட தனியாக வீடியோ போடுறேன், இல்லாட்டி காப்பி பண்ணிக்கிங்க. யூனிவர்சல் செட். அடுத்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செட். A universal set is a
set which contains all the elements of all the sets under consideration and usually denoted by u. இந்த யூனிவர்சல் செட் வந்து இதுவும் ஒரு செட்டு தான், ஆனால் இது கொஞ்சம் பெரிய செட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சம்பளம் வந்து ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிற ஒரு செட்டு, சிங்கிற ஒரு செட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஏ பி சி அப்படிங்கிற 3 செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த யூ அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த யூ அப்படிங்கிற இந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷனுக்காக எடுக்கப்படுற ஒரு செட்டு தான். அதே நேரத்தில் இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். அது அப்படிங்கிறது தான் டெஃபினிஷன். நீங்கள் சம போடப்பட இந்த யூனிவர்சல் செட்னா என்னென்னு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. தென் சப்செட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. சப்செட்டுங்கிறது என்ன டெஃபினிஷன்ஸில் வளவளன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், அந்தளவுக்கு புரியாது. சப்செட் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன செட்டு, அதுதான் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நைன்த் சி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டவுன் பஸ்ஸில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆட்டோவில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி 9Cங்கிறது ஒரு பெரிய செட். அந்த செட்டுக்குள்ளே பேரண்ட்ஸ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட்டாக பிரிக்கலாம், சரிங்களா. தென் டவுன் பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக பிரிக்கலாம். தென் வேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக பிரிக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக பிரிக்கலாம் இல்லையா. அதாவது ஸ்கூல் பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக பிரிக்கலாம் இல்லையா. இந்த பெரிய செட், அதாவது 9Cங்கிறது பெரிய செட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டவுன் பஸ் செட், தென் ஸ்கூல் பஸ் செட், தென் பேரண்ட்ஸ் கோயிங் செட், இந்த சின்ன சின்ன செட்டில் இருக்குல்ல, ஒரு பெரிய செட்டுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன செட்டுக்கு பேர் தான் சப்செட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இதுதான் ஏ சப்செட் ஆஃப் பி, இது சப்செட் சிம்பிள். இதை எப்படி நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஏ சப்செட் ஆஃப் பி இஸ் ரீட் ஆஸ் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே திங்கிங் ஆனால் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேச்சுரல் நம்பர் செட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், 1ல் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனால் ஹோல் நம்பர் வந்து அதை விட பெருசு. ஏன் பெருசு? நேச்சுரல் நம்பரில் இல்லாத ஒரே ஒரு எலமெண்ட் வந்து ஹோல் நம்பர்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அது என்ன எலமெண்ட்டு? 0. ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to infinity. அதனால தான் பெரிய வட்டமாக அதை போட்டிருக்காங்க. அடுத்து இன்டீஜர். ஹோல் நம்பர் செட்டை விட இன்டீஜர்ஸ் பெருசு. ஏன் இன்டீஜர்ஸ் பெருசு? ஹோல் நம்பர் இல்லாத என்ன இன்டீஜர்ஸில் இருக்கும்? -infinity to +infinity. அதாவது ஹோல் நம்பரில் வந்து மைனஸ் இன்டீஜர்ஸில், அதாவது மைனஸ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்காது, ஆனால் இன்டீஜர்ஸில் இருக்கும். அதனால தான் அது பெருசாக இருக்குது. ஸோ இந்த இன்டீஜர்ஸோட சப்செட்ஸ் எல்லாம் என்ன? ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பரும். ஹோல் நம்பரோட சப்செட் என்ன? நேச்சுரல் நம்பர் மட்டும்தான். இன்டீஜர் சொல்ல முடியாது, ஏன்னா ஹோல் நம்பருக்குள்ளே இருக்கிறது தான் சப்செட். புரிஞ்சுங்களா? அதான் இந்த திங்கிங் காரணம் வச்சுருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். தென் இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். Insert the appropriate symbol. Subset or not a subset is each blank to make a true statement அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சப்செட்டா நாட் அ சப்செட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10, 20, 30 வந்து இதுக்குள்ளே 10, 20, 30 இருந்தால் இது வந்து சப்செட் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ 10, 20, 30 இங்கே 10, 20, 30 இருக்குது. அப்போ இது வந்து சப்செட் தான். ஸோ ஃபஸ்ட் சிம்பிள் வந்து சப்செட். இங்கேயும் ஆன்சர் வந்து சப்செட்டுன்னு போட்டாங்க. தென் இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே PQR இருக்குது, இதில் வந்து PQR இல்லை. ஸோ தட் இஸ் நாட் அ சப்செட். இதை நீங்கள் பார்த்து விட்டு எழுதிக்கலாம். இது உங்களுக்கு பார்த்த உடனே கூட புரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. புரியலன்னா உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண நான் தயாராக இருக்கேன். கமெண்ட் செக்ஷன்லாம் கேளுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் A is equal to A, B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த A, Bக்குள்ளே என்னென்ன சப்செட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பை, அதாவது இந்த பைங்கிறது நல் செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது ஏன் வந்துச்சு நான் இப்போ சொல்கிறேன். அட் த சேம் டைம் வந்து இங்கே A, B இதுவும் ஏன் வந்துச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. A, B அப்படிங்கிறது இருக்குது. இது எப்படி சப்செட்ஸாக பிரிக்கலாம்? அதாவது ஏங்கிறத ஒரு செட்டாக பிரிக்கலாம், அதான் பிரிச்சுருக்காங்க. தென் பிங்கிறத ஒரு செட்டாக பிரிக்கலாம், அதுதான் பிரிச்சுருக்காங்க. அதாவது இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த A, Bக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சப்செட்ஸ் எல்லாம் என்னென்ன, எதெல்லாம் சப்செட்டாக நம்ம இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அதனால தான் இங்கே எழுதியிருக்கோம். ஏங்கிறது ஒரு தனி சப்செட் எழுதலாம், பிங்கிறது ஒரு தனி சப்செட் எழுதலாம். வேறு எதையுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா. வேறு ஏதாவது சப்செட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஏ இருக்கிற 2 எலமெண்ட்டு, அது ஏவே நம்ம எடுத்துட்டோம், பியும் நம்ம எடுத்துட்டோம், வேறு எதுவுமே இருக்காது. ஓகேங்க சார். இப்போ பை ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா எல்லா செட்டுக்குமே பைங்கிறது சப்செட் தான். எல்லா செட்டுக்குமே பைங்கிறது சப்செட் தான், சரிங்களா. நீங்கள் எந்த செட்டு வேணால் எடுத்துக்கோங்க, அதுக்கு ரைட்டாக ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை நீங்கள் பையை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா செட்டுக்குமே பைங்கிறது சப்செட்டு தான், சரிங்களா. அட் த சேம் டைம்
இந்த செட்டுக்கு வந்து நம்ம சப்செட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது இதே செட்டும் இதுக்கு சப்செட்டாக இருக்கும். சரிங்களா? இது 2 ரூல்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு செட்டுக்கு பைங்கிறது சப்செட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் அதே செட்டும் அந்த செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா சமயம் போடுவோம். இந்த நோட்டில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது இதெல்லாம் படித்து பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் நெக்ஸ்ட் டெஃபினேஷன், ப்ராப்பர் சப்செட். Let A and B are two set. If A is a subset of B, then and A not equal to B, then A is called a proper subset of B. Then we write proper subset symbol. பார்த்துக்கோங்க, சப்செட் சிம்பிள் எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கீழே ஒரு ஈக்குவல் மாதிரி இருக்கும், கீழே ஒரு கோடு இருக்கும். ஆனால் ப்ராப்பர் சப்செட்னால் அந்த கோடு இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நான் சப்செட்னா என்ன சொன்னேன், இதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன பாசிபிலிட்டிஸ், எதெல்லாம் சப்செட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத பாசிபிலிட்டிஸ் தான் சப்செட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தென் பி. ஸோ ரூல்ஸ் படி இந்த பையை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், அதே செட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே சப்செட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு என்னென்னா, இந்த 4 செட்டில் எதெல்லாம் இதுக்கு ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இது 3ஐயுமே சொல்லுவோம். அதாவது பையையும் சொல்லுவோம், ஏவையும் சொல்லுவோம், பியையும் சொல்லுவோம். ஆனால் இந்த ஏ கமா பியை சொல்ல மாட்டோம். அதுதான் ரூல்ஸ். சரிங்களா? ப்ராப்பர் சப்செட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சப்செட் வந்து கொடுத்துருக்கிற செட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதுதான் ஏ நாட் ஈக்குவல் டு பி நீங்கள் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது நான் அப்படியே சொன்னேன், சப்செட்டுங்கிறது வந்து ஒரு செட்டுக்கு சப்செட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லும்போது, அல்லது ஒரு செட்டுக்கு வந்து சப்செட்ஸ் எழுதும்போது நம்ம அதே செட்டையும் அதுக்கு சப்செட்டாக எழுதுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே ப்ராப்பர் சப்செட் எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது, அதே செட்டையும் அதுக்கு சப்செட்டாக எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல். சரிங்களா? அப்போ சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சப்செட்டில் வந்து அதே செட்டை அதுக்கு சப்செட்டாக எழுதுவாங்க, ப்ராப்பர் சப்செட்டில் வந்து அதே செட்டை அதுக்கு சப்செட்டாக எழுத மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தென் டிஸ்ஜாயிண்ட் செட் ரொம்பவே ஈஸியான ஒரு டெஃபினேஷன் தான். டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா என்னென்னா, டூ செட் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிஸ்ஜாயிண்ட் இஃப் தே டூ நாட் ஹேவ் காமன் எலமெண்ட்ஸ். அதாவது ஏ கொடுத்துருக்கிற ஒரு 2 எலமெண்ட்டை வந்து நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற 2 எலமெண்ட்டுக்கு காமனாக எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாதப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 20, 22, 23, 24, தென் பி 25, 30, 40, 45 ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு காமனாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எதோ காமனாக இருக்கா, 20 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இதில் இல்லை. ஸோ 22 இங்கே இருக்குது, இங்கே 22 இருக்கா, இல்லை. 23 இருக்குது, இங்கே 23 இருக்கா, இல்லை. 24 இருக்குது, இங்கே 24 இருக்கா, இல்லை. ஸோ காமனாக வந்து எந்த எலமெண்ட்டுமே இல்லை. அதனால தான் இது 2 செட்டையுமே டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதே இங்கே 1, 2, 3, 4, இங்கே 2, 3, 4 அப்படின்னு இருந்ததுன்னா காமனாக 2, 3, 4ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ இந்த செட்ஸை வந்து நம்ம என்ன செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து ஓவர்லேப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது காமனாக எந்த ஒரு எலமெண்ட் இல்லைன்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட். காமனாக ஒரே ஒரு எலமெண்ட், ஏதோ ஒரே ஒரு எலமெண்ட் காமனாக இருந்தால் கூட அது வந்து ஓவர்லேப்பிங் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. Then last type of set, the set is called a power set. The set of all subset of a set A is called a power set of A. It is denoted by P of A. அதாவது ஒரு செட்டு A அப்படிங்கிற ஏங்கிற ஒரு செட்டு இருந்தது அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு செட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதோட பாசிபிளான எல்லா சப்செட்ஸோட செட்டு தான் P of A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து சப்செட் மட்டும் கண்டுபிடி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள், A is equal 2, 3ன்னு சொல்லிவிட்டு இந்த சப்செட் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னா the subsets of A are அப்படின்னு சொல்லி நீங்கள் 5, 2, 3, 2, 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா என்ன பண்ணணும்னா, இதையவே நீங்கள் ப்ராக்கெட் போடணும், இதையவே ஒரு செட்டை எழுதணும், அவ்வளோதான். இந்த சப்செட்ஸையே ஒரு ப்ராக்கெட்குள்ளே எழுதி கொடுத்தா அதுதான் பவர் செட், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது பவர் செட்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் பாசிபிள் சப்செட் தான். சரிங்களா? என்னென்ன சப்செட்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதோட செட்டு